வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட கெட்டி பொம்மு பாண்டிய பட்டத்தை போட்டு கொண்டதை யாருமே கேட்கல. கேட்டால் அவருடைய அப்பா ஜெகவீர பாண்டியன்னு போட்டுக்கிட்டாரு, அவருடைய மகன் வீரபாண்டிய கட்டபொம்மன் போட்டுக்கிட்டாங்க. சரி, ஜெகவீர பாண்டியன் எப்படி ஒரு பாண்டிய பட்டத்தை போட்டாரு? அன்பு உறவுகளுக்கு என் பணிவான வணக்கங்கள். நம்மளுடைய இந்த காவல்காரன் பிஎம் பாரத் மீடியா அப்படின்ற நம்மளுடைய சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம் சொந்தங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுடைய சொந்தங்கள் எங்கே யார் இருந்தாலும் சரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நீங்கள் ஒரு வேண்டுகோள் வைங்க. ஏன் அப்படின்னா இதில் தான் நமக்கான எல்லா விஷயங்களும் நம்ம இதில் கலந்து பேசிகிட்டே இருக்கிறோம். தொடர்ந்து இதில் நம்மளுடைய சமுதாயத்துக்காக நான் குரல் கொடுத்துட்டே இருக்கிறேன். அதனால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள். என்ன பேசுறாரு தெரியுமா? அவரை தொடர்ந்து கண்காணிச்சுட்டே வர. இப்ப இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு மெட்ராஸ்ல, அந்த கொலை வழக்குல இறந்து போன ஆம்ஸ்ட்ராங்கை கொன்ற ஒரு நபர் பேரை சொல்லி அவர் தெலுங்கு பட்டியல் இடத்துல இருக்கக்கூடிய அவருடைய சமுதாயத்தை சொல்லி யார் பேசுறா? இந்த சாட்டை துரைமுருகன் பேசுறாரு. இதே வலைவொலியில நாள் பேசுறது இருக்கு. அது தொடர்ச்சி அது கொஞ்சம் பின்னாடி வந்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் நடக்குது. பாராளுமன்ற தேர்தல் அதிமுகவுடைய வேட்பாளர் அவருடைய பையன் துரை வைத்திருக்காரு. அது ஒரு கட்சி, அது ஒரு கூட்டணி. அதன் சார்பா அவர் திருச்சியில வேட்பாளராக நிறுத்தப்படுறாரு. இந்த சாட்டை துரைமுருகன் பேசின திருச்சியில மன்னர் திருமலை நாயக்கருக்கும் அவர் கட்சி வேட்பாளர் அவருடைய சமூகத்தை சொல்லி இவருக்குமான போர் பேசலாமா? தொடர்ந்து அவர் கண்காணிச்சுட்டே இருக்கணும். திருமங்கலத்துல என்ன பேசுறாங்க தெரியுமா? இந்த மேடைக்கு வலது பக்கம் விநாயகா 2 வீலர் ஒர்க் ஷாப் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்க ரவணாலத்துல பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் தமிழும் ஆங்கிலமும் கலந்து பெயர் பலகை வச்சிருந்தா நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுநாள் பச்சைப்பட்டை வெள்ளு கடையை தரமட்டமாக்கிடுவோம். எங்க அண்ணன் முதலமைச்சரா இருப்பார், ஒண்ணுமே தெரியாத தலை சொல்லிட்டு என்ன உடச்சிட்டீங்க எல்லாம் உடச்சி போடியா அப்படின்னு நடிப்பாரு. நாங்க மறுநாள் வெளியே வந்துடுவோம். ஓப்பனாவே பகிரங்க மிரட்டல். இப்ப போய் திருமங்கலம் சீமான் மீட்டிங்னு சொல்லி வெள்ளிக்கிழமை போட்டதை போய் பாருங்க. இப்படிதான் அவர் பேசியிருக்காரு. தொடர்ந்துங்க விடிஞ்சா வந்தேரி, தூங்குனா வந்தேரி, வடுகர், பாளையக்கார, இதுதான் அவங்க வாயிலிருந்து வருது. முழுக்க முழுக்க நம்மளுடைய சமுதாயத்துக்கு எதிரான வன்மத்தை விதைச்சு 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 எல்லா மக்களுமே ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. இத்தனை நாள் என் தொழில், என் குடும்பம், என் வேலை அப்படின்னு இந்த வீடியோவெல்லாம் பார்க்கிறப்ப தெரியும் நமக்கெல்லாம் புடைக்க கூடாது. நம்ம அப்படின்னு போயிட்டே இருந்தேன். முடியல. ஒரு கட்டத்தில் வீட்டில் சொன்னேன், நான் இது மாதிரிலாம் முடியாது, நான் சேனல் ஆரம்பிக்க போறேன். டெய்லி நீங்க பேச பேச வச்சு செஞ்சுட்டு இருக்கேன். டெய்லி இந்த சேனல்ல காவல்காரன் பிஎம் பாரத் மீடியா, இதுதான் நம்மளுடைய சேனல் பேரு. இவன் காலையில ஏதாவது நம்மளை பத்தி தப்பா பேசினானா சாயங்காலம் அவனை வெளுத்து வாங்கி உடைச்சு கிழிச்சு விட்டுருவேன். இதே நம்ம பேசாம இருந்தா அவன் என்ன நினைச்சுக்கிறான், செப்பண்டி செய்யண்டி 2 பொண்டின்னு போயிடான்னு நினைச்சு நம்ம யாருன்னே நமக்கு தெரியல. அதனால அவன் அப்படி பேசிட்டே இருக்கான். நம்ம யாருன்னு நமக்கு காட்ட தெரியும். ஒரு 5 முனை போட்டி அரசியல்ல வந்தாலோ இல்ல ஒரு 4 முனை போட்டி அரசியல்ல வந்தாலோ 30% வாக்குன்றது எவ்வளவு தெரியுமா? 70,000 சில்லற வாக்கு. இதுதான் அதிகபட்ச வாக்கா கூட இருக்கும். இந்த திருமங்கலம் மட்டும் இல்ல, நம்ம சுத்தி இருக்கிற நிறைய தொகுதிகள்ல ஒரு 64 தொகுதி என்ற லிஸ்ட் இருக்கு. 70,000 சில்லற ஜாபிதா பிரகாரம் இருக்கும். 30% நம்ம இங்க வசிக்கிறோம். நமக்கான அங்கீகாரம் எங்க இருக்கு? மன்னன் ஒருத்தர் இருக்காரு, பாத்துறீங்களா? இது சாட்டை, சரிங்களா? சீமான் ஈழப்போருக்கு முன் பாபு பிச்சை ஒரு ட்ரெஸ் போட்டு வடிவெழுந்துருவார்ல, ஈழப்போருக்கு பின்
அரசு படத்துல வடிவேலு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு போவார்ல, அந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே வருமானம் சம்பாத்தியம் தான் முக்கியம். எந்த இடத்துலயும் மனிதாபிமானம் கிடையாது. நாம என்ன சொல்றோம், மன்னர் திருமலைநாயகர் எப்படி ஆட்சி பண்ணாரு, மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி ஆட்சி பண்ணாரு, எல்லா சமுதாயத்தோடும் இணக்கமா இருந்து உங்களுக்கு நாங்க தேவை, எங்களுக்கு நீங்க தேவை, சரிதானா? இப்படிதான் ஆட்சி பண்ணாரு. இந்த மாதிரி கருப்பு சிவப்பு, ஆண் பெண், பணக்காரன் ஏழை, ஜாதி மதம் மொழி இனம் குடி எந்த வேறுபாடு இல்லாம மனிதாபிமான அடிப்படையில் ஆட்சி பண்ண அந்த மன்னர் வழி வந்த நாங்க இப்படி ஆட்சி பண்ணக்கூடியவங்களை தான் தேர்ந்தெடுக்கணும், இல்லைங்களா? இப்படி ஆட்சி பண்ணவங்க கூட தான் நம்ம பயணம் செய்வோம். இப்படிதான் நம்ம கையில ஆட்சி கிடைச்சாலும் அப்படிதான் செய்வோம். ஆனா இவருடைய தினந்தோறும் இந்த கீழே இருக்காரு பாருங்க, கேமரா தெரியுதுங்களா? கீழே மன்னர் மன்னன் ஒருத்தர் இருக்காரு. இவர் பேர் தான் மன்னர் மன்னன். விடிஞ்சா போச்சு. ஜீடு நாயுடு என்ன கண்டுபிடிச்சாரு? ஜீடு நாயுடு ஒரு வடுக வந்தேறி தெரிஞ்ச பாளையக்காரன், தெரிஞ்ச போ நாட்டுக்கு போ. சீமான் அதேதான். ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைவர் பார்த்து சொல்றாரு, நீங்க ஆந்திராவில் போய் சிஎம் ஆகுங்க அப்படின்னு. அதே தலைவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் வீட்டுல போயிட்டு டபுள் ஸ்டாண்டு இல்லையா, அது ஒரு வாய் இது ஒரு வாய், இஷ்டத்துக்கு இங்கிட்ட ஒண்ணு பேசுறது அங்கிட்ட ஒண்ணு பேசுறது. இந்த பத்திரிகை எங்க பத்திரிகை கையில இருக்கா? நம்ம பத்திரிகை, நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பத்திரிகை அடிச்சேன். அதுல என் நண்பர் இந்த பத்திரிகை வாங்கிட்டு சிறப்பு பேச்சாளர்னு சொல்லி கயல்பிழி பேரை போடுங்க, முடிஞ்சு போச்சு. என்ன அர்த்தம்? அவருடைய மனைவி ஒரு தெலுங்க, இதுக்கு உங்க பத்திரிகையில சிறப்பு பேச்சாளர் மனைவி பேரை போட்டு அடிச்சு போடலாம்னு சொல்லி அது சரிங்களா? நான் சொல்றேன், இந்த ஒரு போர் நமக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்குன்றது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்?